ஹாய்! இன்னைக்கு மின்ட் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கை ஃபுல்லா புதினாவும், கொஞ்சம் கொத்தமல்லியும், ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு நல்ல பேஸ்ட்டா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர்ல வந்து 3 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு, அதில வந்து 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் ஒரே ஒரு ஸ்டார் ஆனிஸ், அப்புறம் ஒரு பே லீஃபு, அப்புறம் கொஞ்சோண்டு ஷாஹி ஜீரா போட்டுக்கோங்க. போடலைனாலும் பிரச்சனை இல்ல. போட்டா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ ஒரு கை அளவு உடைச்ச முந்திரி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான். அது ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு, சால்ட் வந்து 1 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளி வந்து ஒரே தக்காளி தான். லைட்டா வதங்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்ட ஆட் பண்ணிட்டு, அது நல்லா பச்சை வாசம் போன உடனே, நான் வந்து பீஸும், கேரட்டும் எடுத்திருக்கேன். நீங்க என்ன காய் இருக்கோ எடுத்துக்கோங்க. இல்ல பிளைனா கூட செய்யலாம். 2 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 2 1/2 கப்பு தண்ணி. நான் தண்ணி விட்டதுக்கப்புறம் தான் மஞ்சள் பொடியும், மல்லி பொடியும் போட்டிருக்கேன். நீங்க முன்னாடியே கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ சேர்த்துட்டு, குக்கர் வச்சு மூடி வச்சிட வேண்டியதான். ஒரே விசில் தான். அப்படி இல்லைன்னா 6 to 8 மினிட்ஸ் மட்டும் குக்கர்ல வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிருங்க. இத வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் டச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் எடுத்து நீங்க பிளேட்ல சர்வ் பண்ண வேண்டியதான். நான் வந்து அன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சிருந்தேன். அப்புறம் தயிர் பச்சடி வச்சிருந்தேன். எக் வச்சிருந்தேன். சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் பாட் மீல் தான். பேச்சுலர்ஸ் வந்து ஈஸியா ட்ரை பண்ணிறலாம். இது வந்து ஆஃபீஸ்க்கு, ஸ்கூல்ஸ்க்கு இதுக்கெல்லாம் குடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. பாய்.